தனி மனித ஒழுக்கம் அப்படின்றது ஒரு நாட்டு மக்கள்கிட்ட குறையும் போது அது இந்தியா மட்டும் இல்ல ஜப்பானாவே இருந்தாலும் இந்த மாதிரியான ஜீவன்கள் நாச வேலைகள் பண்ணி அதுவும் அழிஞ்சு பல பேர் அழிச்சிரும். அப்படி ஒரு மோசமான சம்பவம் தான் நேற்று சென்னையில் நடந்தது. சென்னை ராயப்பேட்டையில பாத்தீங்கன்னா ஒரு மூடப்பட்ட மேம்பாலம், நல்லா கேட்டுக்கங்க, மூடப்பட்ட, அதாவது போக்குவரத்து தடை செய்யப்பட்ட ஒரு மேம்பாலத்துல பைக் ரேஸ் போயிருக்காங்க. இப்ப நீங்க பாக்குற இந்த சுகைல் அப்படின்ற இந்தவன் செத்து போயிட்டான். இவனும் ஜோயல் அப்படின்ற இன்னொருத்தவனும், இவங்களுக்கு பாத்தீங்கன்னா 18-19 வயசு தான். அப்ப நான் டார்ச்சர் பண்ணி லட்சக்கணக்கில் உள்ள பைக்கை வாங்கிக்கிட்டு இந்த நாயை போய் விழுந்துச்சாகாம இவங்க இல்லீகலா நைட்டு ஒரு 10:30 போல பாத்தீங்கன்னா அந்த மூடப்பட்ட மேம்பாலத்துல பைக் ரேஸ் போயிருக்காங்க. 2 பேரும் ஒன்னா போகையில 2 பேருக்குள்ள உரசி இந்த சுகைல் அப்படின்றவன் குமார் அப்படின்ற ஒருத்தர் பாத்தீங்கன்னா எதிர்த்தாப்புல வந்துட்டு இருந்தவர் மேல போய் மோதி 2 பேருமே ஸ்பாட்ல இறந்து போயிருந்தாங்க. அந்த ஜோயல் இன்னொருத்தன் ஓட்டினான் பாருங்க, அவனுக்கு படுகாயம். ஜோயல் சுகைல் அப்படின்ற 2 தெருப்பொறுக்கி நாய்களும் பைக் ரேஸ் போய் இடிச்சது சம்பந்தமே இல்லாம குமார் அப்படின்ற ஒரு நபர் வந்து உயிரிழந்திருக்காப்ல எதிர்த்தாப்புல பைக்ல. அந்த மனுஷன் குமார், அதாவது இந்த தெருப்பொறுக்கி நாய்ங்க ரேஸ் போய் மோதி உயிரிழந்தார். அவர் கல்யாணமாயி அவருக்கு 2 பெண் குழந்தைகள் இருக்கிறதா சொல்லப்படுது. நீ கேட்டா இந்த விஷயத்துல இந்த சுகைல் ஜோயல் இருக்காங்கல்ல, இந்த செத்து போன சுகைல்ன்றவனோட அம்மா அப்பாவையும் அந்த ஜோயல்ன்றவன் அடிபட்டு கிடக்கல அவனோட அம்மா அப்பாவையும் புடிச்சு ஜெயில போடும். இந்த 2 நாயும் இப்படி வளர்ந்து நிக்கிறதுக்கு காரணம் அவங்க தான். உடனேயோட ஒரு தட்டி ஓடிட்டு ஸ்கூலுக்கு போடா அப்படின்னு நீ விரட்டி இருந்தீங்கன்னா இன்னைக்குவே இந்த மாதிரி வளர்ந்து நின்றுப்பாளா? அந்த குமார்ன்றவர் மட்டும்தான் அவங்க வீட்டுல வேலை பார்த்து சம்பாதிக்கிறாரு அப்படின்னா அந்த 2 பொம்பளை பிள்ளைகளுக்கும் யார் அப்ப பதில்? அவங்க அதாவது 2 பேரோட ஆத்தாப்ப இருக்காங்கல்ல, அவங்க தான் அவங்களோட பிள்ளைகளால இப்ப இறந்து போன அந்த குமாரோட 2 பொம்பளை பிள்ளைகளுக்கும் கடைசி வர பினான்சியல் சப்போர்ட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி ஒரு தீர்ப்பு கொடுக்கணும்.